வணக்கம் சார். நடக்கும். ஒரு சிலரு சாமியே கும்பிடுறதில்ல. நான் ம். பார்த்த நெறைய ஒரு 2, 3 குடும்பங்கள் இருக்கு. ம். வீட்ல சாமி படம் கூட கிடையாது. ஒரு தீபம் கூட ஏத்துறதில்ல. அதுக்காக அவங்க தீக்கா கட்சியும் கிடையாது. ஆனா, அவங்க சாமி கும்பிடுறதில்ல. எங்களுக்கு இஷ்டம் இல்லங்க. எங்களுக்கு அது இஷ்டம் அப்படிங்கிற இல்லலாம் இல்ல. மாதிரி இப்ப இருக்காங்க. நீங்க சாமின்னு சொல்லிட்டு, சாமிய பத்தியே பேசுறீங்களா? அது மாரி தான் வாழ்க்கை. காலைல எந்திரிச்சா ஒரு சாமி கும்பிடுவோம். சாப்பிடும்போது சாமி கும்பிடுவோம். படுக்க போகும்போது சாமி கும்பிடுவோம். இப்படியும் நமக்கு ஒரு 5 வேளை சாமி கும்பிடுவோம் நாளைக்கு. நெனைப்போம். 5 வேளைக்கு நெனைக்கிறோம். ம். கும்பிடுறோம்களோ இல்லையோ நெனைக்கிறோம். ம். தீக்காக்காரன் சாமி இல்லன்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாமி இல்ல, சாமி இல்ல, சாமி, 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 சாமி சரி. திட்டிக்கிட்டுனாலும் நெனச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆமாமா. இல்லையா? இன்னொரு சிலைய எப்படி நீ வந்து கும்பிடுறியோ, என்னுடைய முப்பாட்டன், மாட்டான்னு நான் கும்பிட்றேன் அவ்வளோதான். ம். நான் இருக்கு இல்லன்னு நீ வந்து இங்க விவாதிக்கிறது நான் இல்ல. படைக்கப்பட்ட பொருள் ஒண்ணு இங்க இருக்குன்னா, படைத்தவன் ஒருத்தன் இருப்பான். அது ம். யாருன்னு நான் வந்து நீ இவன் தான் இருக்காரு, சிவபெருமான் தான், முருகன் தான், பிள்ளையார் தான், எனக்கு ஐயனார் தான். அவங்கவங்க கோணத்துல நம்ம இயற்கை பஞ்சபூதங்கள் கும்பிடுறோம். எவ்வளோ அழகா 5 தெய்வங்கள கும்பிடுறோம். பஞ்சபூதம் நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களும் எவ்வளோ அழகா கும்பிடுறோம். உதாரணமா நான் வந்து உங்கள்ட்ட செல்ஃபோன்ல சார்ஜ் இருக்கா? இப்போ எவ்வளோ இருக்கும்? ஒரு 50, 60, 70 இருக்குமா? இருக்கும். உதாரணமா 100 இருந்துச்சு. ம். இப்போ செல்லு சார்ஜ் போடுவீங்களா? போட மாட்டீங்களா? போட மாட்டோம். சரி ஒரு 20, 15 வந்துட்டு இப்போ செல்லு சார்ஜ் கண்டிப்பா போடுவீங்களா? போட்டு தான் ஆகணும். ஒரு வயது 40 வந்துட்டாவே தேட ஆரம்பிச்சுடும். 40 இல்ல 30 வந்துட்டு 20 வந்துட்டுனா தேட ஆரம்பிச்சுருவீங்க. ஆமா. 10, 15 வந்துச்சுன்னா கண்டிப்பா போடுவீங்க. கண்டிப்பா 5 போடுவோம். வந்துட்டுனா சார்ஜ் போட்டே ஆகணுங்கிற மாரி இது வாழ்க்கைங்கிறது. ம். சார்ஜ் 100 இருக்கும்போது நமக்கு சார்ஜர் தேடாது. ம். இந்த சார்ஜர் தான் நமக்கு படைக்கப்பட்ட கடவுள். நீ என்னைக்கா இருந்தாலும் நம்ம சுத்தி அங்க தான் போகணும். நான் கடவுள்னு சொல்றேன். அவங்கவங்க வார்த்தைகளுக்கு எப்படியோ நம்ம தெய்வம்னு சொல்றது கிரகங்கள் நம்மளுக்கு நேரம் சரியில்லாத போது சாமி கும்பிடுவாங்க. நேரம் சரியா இருக்கும்போது சாமி கும்பிட மாட்டாங்க. சார்ஜ் இருக்கும்போது சார்ஜ் போட மாட்டோம். ம். சார்ஜ் இல்லாத போது நம்ம என்ன பண்ணுவோம்? அத கண்டிப்பா போட்டு தான் தேடிக்கிட்டு தான் ஆகணும். இருப்போம். ம். பேங்க்ல பணமே இல்ல. நீங்க தேடுவீங்களா? பேங்க் போவீங்களா? போக மாட்டீங்களா? பணமே இல்லையே. போடுறதுனா மட்டும் தான் போ முடியும். பேங்க்ல பணம் இருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா போவோம். அப்படிதான் சில வாழ்க்கை. சில நேரங்கள்ல ஆப்போசிட்டா வேலை செய்யும். அவ்வளோதான் வாழ்க்கை. பேங்க்ல பணம் இல்லன்னு நீங்க ஏன் போறீங்க? உங்களுக்கு அது கண்டிப்பா. தொடர்பு இல்லன்னா அப்புறம் எப்படி போவீங்க? அதான் என்ன நினைப்பீங்க? பேங்க்ல என்னை கூப்பிடல. ஏய் நீ தொடர்பு வச்சுக்கவே இல்லையே! நீ கண்டிப்பா. பேங்க்ல பணம் போட்டிருக்குன்னு தொடர்பு இல்லையே! 2 பக்கமும் பார்க்கணும் இத. கண்டிப்பா. அத வந்துட்டு நீங்க செல்ஃபோன்ல சார்ஜ் இருந்துச்சுன்னா போக மாட்டாங்க. ம். செல்ஃபோன்ல சார்ஜ் இல்ல, ஒரு கஷ்ட காலம் வந்துச்சு. ஒரு 15% கஷ்ட காலம். கஷ்ட காலம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு சார்ஜ் போடுறதுக்கா? கடவுளே முருகா காப்பாத்து! கடவுளே முருகா! எனக்கு ரமண மகரிஷி எப்படியாச்சும் வழி கொடுத்துட மாட்டியாய்யா? அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? கதறுவோம் அப்படியே. கண்டிப்பா. இந்த கஷ்டங்கள் வரும்போது தானே கடவுள கூட ரொம்ப கும்பிடுறோம். ம். எப்பயுமே நீங்க கடவுள நினைச்சுக்கிட்டே கண்டிப்பா. இருங்க. ம். உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு வரட்டும். சின்னதோ, பெருசோ, நல்லதோ, கெட்டதோ. ம். அது என்னைக்கோ ஒரு நாள் பயன்படும்ல. சார்ஜரே இல்லங்கிறீங்கல்ல. வீட்ல ம். சாமி படமே இல்ல. சாமி ம். படம் இருக்கு இல்ல. ம். அது எப்படியே கும்பிடுறதே தெரியலன்னு வச்சுக்கங்களேன். ம். ஒரு கஷ்ட காலம் வரும்போது எங்க போய் சார்ஜர் கேட்பீங்க? கண்டிப்பா. சார்ஜர் குடுப்பாங்களா என்ன? குடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்க. இப்ப பரிகாரமா ஒரு சிலர் கோயிலுக்கு போறப்போ, பக்கத்துல உள்ளவங்கள துணைக்கு அழைச்சிட்டு போறாங்க. அது சரியா? தயவு அவங்க செய்து போகலாமா? தயவு செய்து இந்த முட்டாள்தனமான விஷயத்த தயவு செய்து வேண்டாம். நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. ம். உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தா நல்ல ஜோசியர் பார்ப்பீங்க. ம். கெட்ட நேரம் இருந்தா அவரும் நல்லதான் சொல்வார். ம். ஆனா, ஒரு வார்த்தை என்ன பண்ணுவாரு, ஒரு கோவிலுக்கு போ சொல்றதோ, இப்ப சொன்னீங்கல்ல ம். கோவிலுக்கு போ சொல்றதோ, ம். இல்ல ஒரு ஒரு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டா, ஆமா இன்வெஸ்ட் பண்ணிடலான்னு அவருக்கு கணக்குக்கு அவருக்கு பொருந்துற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிடுவாரு. ம். அந்த ஜாதகருக்கு அது நஷ்டமா போயிட்டுன்னு வச்சுக்கங்களேன். ம். இந்த ஜோசியரு ம். சொன்னது கணக்கு உண்மை. ம். ஜோதிடம் பார்த்த கணித முறைகளோ, கணக்கோ எல்லாமே உண்மை. ம். ஆனா, இவர் நேரம் போகணுன்றது பிட்டு. ம். அதே மாதிரி தான் இந்த கூட ஒருத்தர அழைச்சிட்டு போறோம்ல, ம். இவங்க நேரம் நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லன்னாலும் ம். இது நம்மள பாதிக்குமான்னா பாதிக்கும். ம். அது நான் நெறைய தடவ பார்த்துருக்கேன். ஏன்னா அத நெறைய பேர் கேட்டுருக்காங்க. தயவு செய்து நீங்க போகணுமா? நல்லது கெட்டது உங்களோட முடிங்க. இப்போ ஒருத்தர் ஒரு வண்டி டிரைவரா இருக்கலாம். இல்ல நம்ம கூட ஒருத்தர் நமக்கு வேண்டியவரா இருப்பாரு. அவர் நம்ம கூட அழைச்சிட்டு போறோம். நீங்க அவர வந்து கோயில் போகணும். அவர் சாமி கும்பிடுவாரு, கும்பிடல. அவர் வேண்டுதல் இருக்கு, பிரார்த்தனைக்கு அதெல்லாம் வேண்டியது இல்ல. ஆனா இவருக்கு நல்லது நடக்கணும்னு நீங்க வேண்டக்கூடாது. ம். உங்களுக்கு நல்லது நடக்கணும் அவர் வேண்டக்கூடாது. ம். அவருக்கு என்ன வேண்டுதலோ அவர் பிரார்த்தனை, உங்களுக்கு வேண்டுதல் பிரார்த்தனை. ஆனா ம். கூட யாராச்சும் அழைச்சிட்டு போனா, ம். அங்க 100% பலன் அளிக்காதுன்னா பலன் அளிக்காது. ம். நான் பார்த்துட்டேன். இப்ப நான் மட்டும் போறேன்னா, நான் மட்டும் போயிட்டு வந்துருவேன். என் கூட கிரி வந்தாருன்னா, ம். வயிறு பசிக்கிற மாரி இருக்கு. அங்கன ஒரு 1/2 மணி நேரம் போடுவேன். இங்க சாப்பிட்டு முடிச்சா, அங்க கோயில் மூடி வச்சுட்டு போயிடுவார் தலைவர். கண்டிப்பா. அப்புறம் உட்காந்துருக்கணும். எப்போ கோயில் திறக்கிறது, எப்போ சாமி கும்பிடுறது. இப்ப இவர் இல்லன்னு நான் நேரா போய் சாமி கும்பிட்டு போனா, ஏன்னா நமக்கு அது முக்கியத்துவமா முக்கியத்துவம் அது இருக்கும். மட்டும் தான். கண்டிப்பா. சரி அதனாலும் பரவால்ல. இதனாலும் பரவால்ல. பக்கத்துல ஒரு கோவில் போகலாம், இல்ல அங்க போகலாம், இங்க போகலாம். ஏதோ ஒரு பேச்சு வழக்குல வந்துரும். ம். போற வழி தானே பார்த்துட்டு போடுவோம்னா, நம்ம வேலை கெட்டு போடுவோம். ஆ.
நீ கோவிலுக்குன்னே கிடையாதுங்க. ம். நீங்க பொதுவா ஒரு நிகழ்ச்சிக்கு, இன்னைக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போங்களேன். ம். நீங்க மட்டும் போகும்போது அந்த வேலை எப்படி நடக்கும்? ம். கூட கிரி அழைச்சிட்டு போனா எப்படி வேலை நடக்கும்? ம். அழைச்சிட்டு போனா நடக்குமா என்ன? ஆனா இவரு நம்ம கூட இருக்கிறத விட்டு இவர் நம்ம சொல்றத கேட்டுக்குவாரு. இல்லன்னு வச்சுக்கங்களேன், ம். அவர் பிடிச்ச இழுப்பு இழுப்பாங்க. சார் அது கண்டிப்பா. நச நச நச. ம். அதோட தயவு செய்து கோவிலுக்கு போகும்போது யாரையும் கூப்பிடாதீங்க. ம். உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்க மட்டும் போங்க. ம். இல்லையே உங்க கூட ஒருத்தர் வரணும்னா ரைட் சந்தோஷம். ஆனால் நீங்க அவர் யார் உங்க கூட வர்றாங்களோ, அவருடைய பலனை நீங்களும் சேர்த்து சுமக்கணும். சுமக்கிறது ரெடியா இருங்க. அந்த மூட்டைய சுமக்கணும். ம். மற்றவர்களுக்காக நம்ம அந்த இடத்துல பிரார்த்தனை வச்சுக்க பண்ணக்கூடாது கூடாது. பண்ணக்கூடாது. இப்ப கூட்டு பிரார்த்தனையா பண்றோம் அது இல்லையா? பண்ணலாம். இப்ப வந்து இந்தியா நல்லா இருக்கணும், ம். தமிழ்நாடு நல்லா இருக்கணும், இலங்கையில வெள்ளம் வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ம். இலங்கை மக்கள் நல்லா இருக்கணும், எல்லா நாட்டு மக்களும் சுபிட்சம் வாழணும், இந்த பயங்கரவாதமெல்லாம் இருக்கக்கூடாது, ம். போர் பதட்டம் தணியணும், எல்லா நாட்டு மக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் சாப்பாடு கிடைக்கணும், எல்லா உயிரினங்களுக்கும் சாப்பாடு கிடைக்கணும். ம். இப்படி நம்ம வேண்டுற கூட்டு பிரார்த்தனைகள் பொதுவான பலனாக விடும். இப்ப அதுவே தனிநபருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்கல்ல இப்போ கூட்டு தனிப்பட்ட பிரார்த்தனை. நபரில் இப்போ நம்மெல்லாம் சேர்ந்து ம். ஒருத்தர் கஷ்டமாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு விஷயமா இருக்குது, அதுக்காக நம்ம வேண்டுறது கரெக்டு. ம். இப்போ எனக்கு இவர் வேண்டியவர் கௌதம் வேண்டியவர்னா ம். கௌதம் நல்லா இருக்குன்னு நான் வேண்டக்கூடாது. ம். அவருடைய கர்மம் அவரோடது. அவரோடது. அவருக்கு அதை அனுபவிக்கணும்னு இருக்கு. ம். அதையே நீ தடுக்கிற. நீ தகவல் மட்டும் சொல்லு. ம். நீ பெரிய கொஞ்சம் பொறுமையா இருன்னா பொறுமையா இருக்கணும். ம். இல்லைன்னு விசும்பிட்டு போனா போ. ம். நம்ம யாரையும் தடுக்க முடியுமா? நம்ம மூர்த்தி தடுக்க முடியுமா என்ன? கௌதம் சொல்லி நான் கேட்பேனா, நான் சொல்லி கௌதம் கேட்பாரு. சொல்லவும் மாட்டேன். பொதுவாகவே என் நண்பர் ஒருத்தர் பேசியிருந்தாரு. ஜாதகம் அவரு குடுக்கல் நானும் பார்க்கல. நேற்று பேசும்போது மனசுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துட்டு, ம். ஒரு விஷயம் உடம்பு சரியில்லாம போயிட்டு. நான் நினச்சேன், அச்சச்சோ! ம். நம்ம கேட்காம விட்டோம்லே, ஜாதகம் வாங்கி பார்த்துருக்கலாமே. ம். நீ இந்த அண்ணா சொன்னா, நம்ம தான் மாற்ற முடியாதுன்னு சொன்னில்ல. கூடவே இருக்கிறவரு. இப்போ என்னன்னா, இப்போ கண்டிப்பா. இப்போ கௌதமோ, கிரியோ நம்மள்ட்ட பேச முடியும், பேச முடியும். ஏதோ ஒண்ணு பார்க்கலாம். கொஞ்சம் உடனே பார்க்கணும், இது உடனே பார்க்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா பார்க்கலாம். ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்போம்ல. ஆனா, ம். நேத்து நானே சிரிச்சுக்கிட்டேன். அச்சச்சோ! ஒரு நாள் கூட அனுப்பவே இல்லையே! நம்மளும் பார்க்கவே இல்லையே! ஆ. நம்ம என்னன்னா, அட்லீஸ்ட் நீங்க டாக்டர்ட்ட போய் பாருங்க, பேசுங்கன்னு கண்டிப்பா. சொல்லியிருக்கலாம். அது மாரி தான் சின்ன விஷயம். அந்த மாரி தான் கடவுள் வந்து யாரையும் சேர்த்துக்கிட்டு, இழுத்துக்கிட்டு சில விஷயங்கள வந்து அத அனுபவிக்கட்டும், விடுங்க. வேண்டுவோம். பொதுவா நடக்கட்டும், நல்லபடியா நடக்கட்டும், நல்லா இருக்கட்டும் வேண்டணும்.